ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். என்னம்மா செய்கிறோம் இன்னைக்கு? இன்றைக்கி நம்ம கார்ன் புலாவ் செய்ய போகிறோம். சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கார்னை உதிர்த்து வச்சுட்டோம். ஆனியனை வந்து நல்லா நீட்டாக நறுக்கி வச்சுருக்கோம். லெமன் கொஞ்சம் எடுத்துருக்கோம், பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். சரியா? ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை போட்டுக்கிறேன். பட்டர் கூடவே கொஞ்சம் ஆயிலும் போட்டுக்கலாம். ஏன்னா பட்டர் தீஞ்சிரும் சீக்கிரமாக, அதனால் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது இதில் பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம் போட்டுக்கிறேன். சரியா? இந்த சைடு வந்து ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஆஃப் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. லஞ்சுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சோன்னா நல்லா வாசனையாக இருக்குமா, சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதுலேயே பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். இந்த ஆனியன் எல்லாம் ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை. சரியா? லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 pot ரெசிபி மாதிரியாம்மா? ஆமாப்பா. நான் இதை வந்து ஒரு 3 பேருக்கு தான் செய்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிச்சா. இப்போ நான் போய் இந்த உதிர்த்து வச்சுருந்த கார்னை போட்டுப்போம். நான் கார்னில் வந்து பாதி கார்ன் தான் எடுத்துருக்கேன். பாதிக்கு கொஞ்சம் கம்மி கார்ன் தான் உதிர்த்து வச்சுருக்கேன். ஓகேம்மா. இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், இந்த மீல் மேக்கரும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு இந்த கார்னு, சோயா சங்க்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறேன். இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகா தான் காரம். சரியா? நம்ம மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி எல்லாம் எதுவும் போட போகிறதில்ல. இந்த பச்சை மிளகா காரம் இந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் தான் இருக்கும். ஓகே ஓகே. நான் 20 மினிட்ஸ் அரிசியை ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ரைஸ் இதில் போட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டரு அந்த ரைஸு இதுலேயே வந்து அதை நல்லா இது பண்ணிடணும். சரியா? அதுக்கப்புறமா நம்ம இப்போது இதில் கொஞ்சம் புதினா போட்டுப்போம். அப்புறம் நான் இந்த பக்கம் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணியை எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ரைஸ் வந்து மதியம் வரைக்கும் நல்லா உதிரியாக கிடைக்கும். இதெல்லாம் கொல கொலன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாது. ஃபஸ்ட்டு ரைஸை வந்து நம்ம நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா இது பண்ணிடணும். தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்துற மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியை அளவு தண்ணி போட்டுன்னு வச்சுக்கோ. ரைஸ் மதியம் வரைக்கும் உதிரியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அளவு எப்படி? அளவு அதான் சொன்னல, அரிசிக்கு மேலே இவ்வளோ தண்ணி இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். ஓகேம்மா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். இதில் வந்து காரம்லாம் கம்மியாக தான் இருக்கும், டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். உப்பு வண்டி செக் பண்ணிக்கிறேன். உப்பு வண்டி கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இதில் காரம் இல்லைல்ல, உப்பும் கம்மியாக இருந்ததுன்னா சாப்பிட முடியாது. அதனால் உப்பை வண்டி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வந்து ரைத்தா கொடுக்கலாம், இல்லை டொமேட்டோ சாஸ். சின்ன பசங்கன்னா டொமேட்டோ சாஸ் கொடுக்கலாம். பெரியவங்கன்னா ஏதாவது சுக்கா மாதிரி, ஏதாவது மீல் மேக்கர் சுக்கா, இல்லை ஏதாவது முட்டை சுக்கா, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் தான் கொடுக்குறேன் என் பசங்களுக்கு. பெரியவங்களுக்கு நிறைய செய்கிறோம், லஞ்சுக்கு செய்கிறோன்னா நம்ம முட்டை சுக்கா இல்லை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். தெரியுதா? தண்ணி அளவு இவ்வளோ தான் இருக்கணும். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இது கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டுறேன். புதினா நம்ம தம் விட்டுருக்கோம்ல, எப்படி இருக்குன்ட்டு. நல்லா உதிரியாக வந்துருக்குல்ல. உதிரியாக வந்துருக்கு பாரு. இதுதான் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு ரைட்டாக, தெரியுதா? அந்த தண்ணி வற்றுட்டோம். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக பெப்பரை வந்து
லைட்டாக மேலே தூவிக்க போகிறேன். பெப்பர் ரொம்ப வேண்டாம். ஒயிட் பெப்பர் போடுவாங்க, என்கிட்ட இப்போ ஒயிட் பெப்பர் இல்லை, அதனால் பிளாக் பெப்பரு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அது சாப்பிடும்போது அந்த பெப்பரோட ஸ்மெல்லு, பட்டரோட ஸ்மெல்லாம் சேர்ந்து செம சூப்பராக இருக்கும். காரம் இல்லைல்ல நம்மக்கிட்ட இதில், அதனால் இப்போ இதை அப்படியே நம்ம மூடி வச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அதை வற்றி வரணும். இப்போ ஃபைனல் டச்சாக லெமன், கொஞ்சம் லெமனு ஆஃப் லெமன் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக பிழிஞ்சிக்கிறேன். நம்மளுடைய கார்ன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.